இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக பாகிஸ்தானை ரெஸ்பெக்டோடு அணுகணும். இது பொதுவாக ஒரு காமன் பீப்புள் நினைக்கிறது தானே, போர் சண்டைலாம் வேணாண்டு. ஆனால் இதையே இந்த எலெக்ஷனுக்கான ஒரு கார்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு பாஜக. உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, காங்கிரஸும் ராகுல் காந்தியும் வேணால் பாகிஸ்தானுக்கு பயப்படலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. இதை எங்கே பேசியிருக்காரு? முதல்ல காஷ்மீரில் பேசினாரா? ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு காங்கிரஸே விரும்புதுன்னு சொன்னார். இதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கொடுத்தாரா? இது வரைக்கும் இல்லை. போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரானா அதுதான் இல்லை. பல கான்ஸ்பைரசி தியரியை அவுத்து விட்டார் பிரதமர். பாகிஸ்தானோட நட்புறவில் இருக்கிறதெல்லாம் இவங்க இந்தியாவுக்கு எதிரான சதின்னு சொன்னால் அப்படின்னு மிகப்பெரிய சதியை செஞ்சதே பாஜக தான். டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக சக இறையாண்மை மிக்க நாடான பாகிஸ்தானை ரெஸ்பெக்டோடு அணுகணும். அவங்களுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா நம்ம ரெண்டு நாடுமே அணு ஆயுதம் வச்சுருக்கோம். இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டு பேருமே இணக்கமாக போகிறது தான் நல்லது. பகைச்சிக்கிட்டு போகிறது எந்த விதத்துலேயும் சரியில்லைன்னு ஒரு பொதுவான கருத்தை தான் காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் சொல்லியிருந்தார். இது பொதுவாக ஒரு காமன் பீப்புள் நினைக்கிறது தானே, போர் சண்டைலாம் வேணாண்டு. ஆனால் இதையே இந்த எலெக்ஷனுக்கான ஒரு கார்டாக யூஸ் பண்ணிக்கிச்சு பாஜக. உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, காங்கிரஸும் ராகுல் காந்தியும் வேணால் பாகிஸ்தானுக்கு பயப்படலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது இந்தியாவோட பகுதின்னு சொல்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்ட்டுருக்காரு. இதை எங்கே பேசியிருக்காரு? முதல்ல காஷ்மீரில் பேசினாரா? காஷ்மீரில் பேசியிருந்தா கூட ஒரு எல்லை மாநிலம், எங்கள் நாட்டோட உரிமையை நாங்கள் பேசுகிறோன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசின இடம் ஹார்ட்லாண்டுன்னு சொல்லப்படுற உத்தரப்பிரதேசத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை பேசுகிறதுக்கான காரணம் எங்கேருந்து வருது? ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றியத்தில் மோடியும் மாநிலத்தில் யோகியுமான ரெண்டு துறவிகள் ஆட்சி செய்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்குது. அந்த டபுள் இன்ஜினோட சாதனையை பேசாமல் பாகிஸ்தானை பற்றி பேசி மக்களை தூண்டி விடுறதுக்கு பின்னாடி அந்த சாதனைன்னு ஒன்று இருக்காண்டு இவங்களே யோசிக்கிறதா தான் இருக்குது. உள்துறை அமைச்சர் இப்படி இருக்கார். ஏன் மே 2ஆம் தேதி பிரதமர் என்ன பேசினார்? குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் இங்கே இறக்குறத பார்த்துட்டு அங்கே பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்குது, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு காங்கிரஸே விரும்புதுன்னு சொன்னார். இதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கொடுத்தாரா? இது வரைக்கும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குது, யாரோ ஒரு சின்ன தலைவர் பாகிஸ்தானில் ராகுலோட வீடியோ ஷேர் பண்ணதெல்லாம் இதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு வராரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி உண்மையிலே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை இதெல்லாம் என்ன புதுசா? 2017ஆம் ஆண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தல் அப்போ காங்கிரஸோட அகமது பட்டேல் குஜராத் சிஎம் ஆகணும்னு பாகிஸ்தானே விரும்புதுண்டு இதே மாதிரி தான் குற்றச்சாட்டை வச்சார் பிரதமர் மோடி. அப்படி போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரானா அதுதான் இல்லை. பல கான்ஸ்பைரசி தியரியை அவுத்து விட்டார் பிரதமர். மணிசங்கர் ஐயர் வீட்டில் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், அமீத் அன்சாரி, பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டரு, பாகிஸ்தானோட இராணுவ ஜெனரல்லாம் சேர்ந்து குஜராத்தோட சிஎம் இவர் தான் வேணுண்டு அவங்களா பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். இதை கேட்டுட்டு நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சுட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் இதை சமாளிக்க முடியாமல், ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் எதுவும் இல்லை, இதை சமாளிக்க முடியாமல் ராஜ்யசபாவில் அப்போதைய மினிஸ்டராக இருந்த அருண்ஜேட்லி ஓரளவுக்கு நாங்கள் தப்பாக தான் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்ட்டு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இவங்களோட குற்றச்சாட்டெல்லாம் இது போல் பகிரங்கமாக வெடித்து அவங்க ஒரு கட்டத்தில் மன்னிப்பே கேட்டாலும் திரும்ப திரும்ப அதையே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் ஒரு லாஜிக்காக கன்சிடர் பண்ணால் கூட பாகிஸ்தானோட ராஜாங்க ரீதியில் உறவில் இருக்கிறது, பாகிஸ்தானோட நட்புறவில் இருக்கிறதெல்லாம் இவங்க இந்தியாவுக்கு எதிரான சதின்னு சொன்னால் அப்படின்னு மிகப்பெரிய சதியை செஞ்சதே பாஜக தான். அதுக்கு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மன்மோகன் சிங் 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அந்த 10 வருஷம் ஆட்சியில் அவர் ஒரு தடவை கூட பாகிஸ்தானை விசிட் பண்ணல. ஆனால் பிரதமர் மோடியோ 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவி இருக்கும் விழாவுக்கே யார் சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சார்? பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் தான் அந்த செரிமனிக்கே சீஃப் கெஸ்ட்டு. அது மட்டுமா நடந்துச்சு? 2015ஆம் ஆண்டு எந்த ஸ்கெடியூல்டு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் பாகிஸ்தானை விசிட் பண்ணார் பிரதமர் மோடி.
சரி, பொது இடங்களில் விசிட் மட்டும்தான் பண்ணாரா? இல்லை, நவாஸ் ஷெரீஃபோட வீட்டில் ஒரு விருந்தினராக பங்கேற்றாரு. இதை பாஜக அன்னைக்கு எப்படி சமாளிச்சிச்சு தெரியுமா? அவர் வந்து ஒரு பெருமை மிகு விருந்தினராக கலந்துக்கிட்டாருங்க. இது நம்ம இந்தியாவுக்கே பெருமை தானங்கன்னு சொன்னிச்சு. இதே லாஜிக்கு மன்மோகன் சிங்குக்கு பொருந்துமா இல்லையா? பொருந்தாதுங்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் விசிட்டே பண்ணலை. இதெல்லாம் கூட அரசுகளுக்கு இடையிலான உறவு அதில் என்னப்பா இருக்குன்னு நம்ம சொல்லி விட்டுறலாம். ஆனால் பதான்கோட் தாக்குதல் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இவங்க என்ன பண்ணாங்க? பதான்கோட் தாக்குதலை முடிஞ்சு பாகிஸ்தான் இராணுவ ஜெனரலும் நம்ம டேஞ்சரஸ்ன்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயையும் ஓப்பனாக இந்தியாவோட பதான்கோட் இராணுவ தளத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண இவங்க அனுமதிச்சாங்க. அப்போ இருக்கிற பல மூத்த தலைவர்களும் இராணுவ அதிகாரிகளும் இப்படி பண்ண விடுறது வந்து நம்மளோட நாட்டோட செக்யூரிட்டிக்கே வந்து டேஞ்சருன்னாங்க. ஆனால் இவங்க அனுமதிச்சாங்க. இதெல்லாம் பண்ண பாஜக தான் இன்னைக்கு பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக நம்ம முன்னாடி வைக்கிது. இவங்க பாகிஸ்தானோட அரசியல் ரீதியான உறவுல தான் இருந்தாங்க. ஆனால் அதே உறவு எலெக்ஷன் டயத்தில் ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக பரப்பப்படுது. அதே நேரத்தில் மோடியை விட மிக குறைவான உறவில் இருந்த மன்மோகன் சிங்கை பாகிஸ்தானோட ஒரு அடியாள், ஒரு கைக்கூலி, பாகிஸ்தானும் காங்கிரஸும் கூட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்?